பேசுகின்றார். மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜ் ஆகிய நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியல் அமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். பாபா உட்கார். காமராஜர் ஊருக்கு போயிருந்திய என்ன விசேஷம்? என்ன பார்க்க வெளியே வேற யாராவது இருக்காங்களா? இல்லையே, எல்லாரும் பார்த்து அனுப்பிட்டு எதுக்கு இன்னொரு பார்த்துட்டு வா. சரிங்க ஐயா, நான் தான் கடைசியா வந்தாலும் வெளியே யாரும் இல்லையே. அப்படி இல்லை, சிலர் சிபாரிசு உதவின்னு கேட்கறதுக்கு வருவாங்க. ஆனா கூச்சப்பட்டுக்கிட்டு ஒதுங்கி நிற்பாங்க. நாம கவனிக்கலன்னா அவங்க அப்படியே போயிடுவாங்க. அதான் வைரவனை விட்டு நல்லா பார்த்துட்டு வரணும். அப்புறம் ஊர் விஷயம் ஒண்ணும் சொல்லலையே. உங்க ஆட்சி நாட்டுக்கு என்ன குறை இருக்க போகுது? விருதுப்பட்டி விருதுநகர் ஆயிடுச்சு. அம்மாவை பார்த்தேன். என்ன சொல்லிவிட்டா? அனுப்புற பணம் பத்தலையா, கூட கொஞ்சம் சேர்த்து அனுப்ப சொன்னாங்க. இது நல்ல கதையா இருக்கு. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி 50 ரூபா அனுப்பிச்சேன். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் 100, 120 அனுப்புறேன். இது பத்தலையாமா? நீங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் அம்மாவை பார்க்க வராங்க. கன்னியாகுமரி டூர் வர்ற வடநாட்டு லீடர்ஸ் எல்லாம் விருதுநகர் கிராஸ் பண்றப்போ இங்கதானே காமராஜர் வீடுன்னு பார்க்க வராங்களாம். வந்தவங்கள கலரு சோடான்னு உபசரிக்கணும்ல. பார்க்க வந்தா பாத்துட்டு போட்டோம், அவங்கள உபசரிக்கணும்னு கட்டாயமான. சரி, அதை விடு. வேற என்ன சொன்ன? ஒரு போர்வை வேணுமா? அப்புறம் ஒரு ஃபேன் வேணுமா? இது நல்லா இருக்கு. குளிருதுன்னு தானே போர்வை இருக்கா? வெறும் ஃபேன் இருக்கு. நைட்ல குளிர் இருந்தா பகல்ல வெக்க இருக்காதா? சரி, போர்வை இப்ப வாங்குவோம். ஃபேனு பிறகு பார்க்கலாம். பண விஷயம் அது வேண்டான்னு அம்மா கையில சுட்டு கிடத்த கோயிலா சுத்த ஆரம்பிச்சிருவான். வயசு காலத்துல ஏதாவது ஆச்சுன்னா யாரு பாக்குறது? நல்லா வீட்டை சுத்தி பார்த்தேன், யாரும் இல்லைங்கய்யா. அது சரி, 3 பேருக்கு சாப்பாடு இருக்கா? இருக்குங்கய்யா. சைவம் சாப்பிட்டு அழுத்து போச்சு. அசைவம் ஏதாவது செய்யலாமா? செய்யலாங்க ஐயா. 3 முட்டை வாங்கிட்டு வா. சரிங்க ஐயா. என்ன இது சிஎம் வீட்டு அசைவம்னா கோழி கடை அது இதுன்னு தடப்படலாம் இருக்குன்னு பார்த்தா முட்டை தானா? மட்டன் சிக்கன் வாங்கினா நம்ம சம்பளம் கட்டுப்படி ஆகாது. ஏதோ துட்டு மிச்சம் பண்ணா ஏழை குழந்தைங்க படிப்புக்கு கொடுக்கலாம். இங்க அசைவம்னா முட்டை தான். காட்சி 3 கள்ளச்சாராயத்திற்கு எதிராக காமராஜர் பேசும் நிகழ்வு. ஐயா, எதிரிங்க இப்ப போன் பண்ணாருன்னா எனக்கு கோட்டைக்கு போயிருக்கேன். எழுதுமா, எழுது. ஏன் கால விழுற? என்ன விஷயம்? போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஐயா. போலீஸ் பிடிச்சிருச்சுன்னா என்ன தப்பு பண்ணும்? தப்பு எதுவும் பண்ணலீங்க ஐயா. தப்பு பண்ணலன்னா போலீஸ்காரங்க ஏன் பிடிக்கிறாங்க? அவரு சாராய வித்தாரு பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஐயா. கைக்குள்ள வச்சிருக்க, பொய் சொல்லக்கூடாது. உன் புருஷன் சாராயம் வித்தானா விக்கலையா? ஐயா, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டு சொல்லுங்கய்யா. இந்த சாமி சத்தியமா சாராயம் வைக்க மாட்டாருங்கய்யா. யார் பாரு இந்தம்மா முதல்ல வெளியில சாராயம் விக்கிறவன் கொண்ட. ஆனா சாராயம் விக்கிறவன மன்னிக்கவே கூடாது. அவனால ஒரு ஊரே நாசமாயிடும். ஐயா, 10 பிள்ளைய வச்சிருக்கையா. அவன் என்ன பட்டி கிடக்குதாயா சாகணும். அவனை வெளியில விட்டா ஊர்ல இருக்கிற எல்லா குடும்பங்களும் பட்டு கிடைக்கும்.
மாட்டி வச்சிருக்கீங்க? சயான் வண்டி சார். இது என்ன கூத்துன்னு? நான் உயிரோடு தானே இருக்கேன். முன்னால கங்கு ஊத்திட்டு போனா என்ன அர்த்தம்னு நீங்க போற ரூட்டு பந்தோபஸ்துக்காக கொண்டு வந்துருக்கோம் சார். எனக்கு எதுக்குப்பா பந்தோபஸ்து? நான் சீனாவில் போய்கிட்டு இருக்கேனா இல்ல பாகிஸ்தான்ல போயிட்டு இருக்கேனா? நம்ம நாட்டுல தானே போய்கிட்டு இருக்கேன். அந்த ஜீப்பை திருப்பி கொண்டு போங்க. சும்மா வெட்டி செலவு பண்ணி. காட்சி 4 பார்த்துட்டாங்களா? வாயா. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் ராசா. திருநெல்வேலி வரைக்கும் போகணும். போற வழியில அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அது நீ அனுப்புற சமுக்காலம் தாயா, நல்ல உரப்பா இருக்குது. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஓயாம தாயா வருது. பகல்ல வெக்கையா இருக்கும். நான் போனதும் ஃபேன் அனுப்புறேன். ஆனா அது கரண்ட். சுவிட்ச் போடும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். முடிஞ்சா அனுப்பி வைக்க. அங்க உனக்கு தேவைப்பட்டா வச்சுட்டையா. ஐயா இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்லம்மா, நான் புறப்படணும். என்னையா இது? எப்ப வந்தாலும் வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்கிறியா? சரி சரி, சோறு போடு, சாப்பிட்டே போறோம். பைப்பு புதுசா இருக்க, பஞ்சாயத்து போர்டுல பணம் கட்டி எடுத்தியா? இல்லையா, யாரோ 4 ஆபீசர் வந்தாங்க, பார்த்தாங்க, பைப் இல்லைன்னுட்டு இதை போட்டுட்டு போனாங்க. வெளியே பஞ்சாயத்து போர்டு ஆபீசர் நிக்காரு, நான் கூப்பிட்டேன், அவரை வர சொல்லு. சரிண்ணே. நீ யாருக்கிட்டையாவது எங்க வீட்டுல பைப்பு போடுங்கன்னு சொன்னியா? இல்லையா, யாருக்கிட்டையும் சொல்லல. நீ மந்திரி ஆனதும் அவங்களா போட்டுட்டு போயிட்டாங்க. ஐயா வணக்கம், கூப்பிட்டீங்களா? இந்த பைப் கனெக்ஷன் என்ன உங்க ஏற்பாடா? அம்மா தெருக்குழாயில தண்ணி பிடிக்கிறத பார்த்தையா? அதான். எங்க அம்மா மட்டுமா? தெருக்குழாயில எத்தனை பேர் கண்டுபிடிக்காங்க? அத்தனை பேருக்கு நீங்க ஓட்டு போய் போட்டு கொடுப்பீங்களா? சிஎம் ரூட்ல ஓட்டு போய் படுத்தா அதை பார்த்து இந்த ஊர் பிரசிடென்ட் ஓட்டு போய் படுப்போம். அதை பார்த்து ஆபீஸ் சூன் செய்வான். இப்படி எல்லாரும் செஞ்சா நாட்டு சொத்தெல்லாம் கொள்ள போயிடாதாங்க. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துல இத உடைச்சு எடுத்துக்கிட்டு போறீங்க. சொல்லிட்டேன். சரிங்க. இந்த பைப்புனால இவ்வளவு வரும்னு தெரியாதுயா. தெரிஞ்சானா போட விட்டுருப்பேனா? சாப்பிட்டு போய்யா. இந்த பக்கம் என்ன விளையுதுன்னு? இந்த பக்கம்லாம் பருத்தி, சேப்பை, சோளம் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் விளையுது. அதுவும் மழை பெஞ்சாதான். மழை பெய்யலைனாக்க எதையா பண்ணுவாங்க கணக்கு? மக்கள் பாடு ரொம்ப கஷ்டம் தாயா. கிடைக்கிற ஏதாவது கூலி வேலைக்கு போவாங்க. நிலமெல்லாம் இப்படி காஞ்சி போய் கிடந்த ஜனங்க வயிறு காயாது ஐயா. குளத்தை எல்லாம் தூர் வாடணும், ஏரியெல்லாம் ஆழப்படுத்தி நிறைய தண்ணி தேக்கி வைக்கணும். அணைக்கட்டு பக்கம் நாம கவனத்தை செலுத்தணும். ஆமாங்க, சுதந்திரம் வாங்கி இவ்வளவு நாள் ஆகுது, இன்னும் ஜனங்களோட பசி தீர்க்கும் இல்லையா? வணக்கம் பெரியவரே, இந்த அத்துவான காட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அன்னையார் விட்டு மாடுக மேய்ச்சலுக்கு பத்திக்கிட்டு வந்தேன். காடு மேடுன்னு அலையிற வயசா இது? வயசானாலும் பகலுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல? 2 பொழுதுல கையுள்ள வழக்கு, அதை வச்சு காலம் போடுது. ஏப்பா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்லையா? படிக்கிறதுக்கு போனா இதுக்கு வகுத்துக்கு யாரு கஞ்சி கொடுத்துறது?
பயமா இருக்குது. போலீஸ் விட்டு வாக்கா போயிடலாம். அது தினைக்கும் அப்படிதான் இருக்கும். ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீ வா போலாம். ஏ பாப்பா நெல்லு இங்க வா வாங்க. யார் நீ? எங்க போற? காமராஜர் ஐயாவை பார்க்க போறோம். முதலமைச்சரை பார்க்க போறீங்களா? அதெல்லாம் பார்க்க முடியாது. நடை கட்டு சொல்றேன்ல, போங்க. சிஎம்னா ஒரு கெஸ்ட் வேணாமாப்பா? இப்படி சிம்பிளா இருந்தா அநியாயத்தை மிரட்டிக்கிட்டு இருக்க. நீ யூனிஃபார்ம்ல இருக்க, இல்லைன்னா வாயில நல்லா வந்திருக்கும். நீங்க வாங்க. என்ன யார பார்க்க வந்தீங்க? உங்களை பார்க்க தான் வந்தோம். நான் யாரு? நீங்க காமராஜர் ஐயா. என்ன விஷயமா வந்தீங்க? எங்க அண்ணனுக்கு டைப்பிங் படிச்ச சம்பளம் கட்டணும். இன்னைக்கு கட்டலன்னா எழுத முடியாது. ஓ, உதவி வேணுமா? உங்க அப்பா உங்களை அனுப்புனாரா? எங்களுக்கு அப்பா இல்ல. ஓஹோ, அம்மா என்ன பண்றாங்க? எங்க அம்மா அப்பளம் தேய்ச்சி வீடு வீடா விற்கிறாங்க. இருங்க, இத வந்துட்டேன். காலையில தலைவர்கிட்ட யார் தோத்தாங்களே பார்த்தேன். நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இதெல்லாம் பாருங்க தம்பி, பொய் சொல்லி பணம் வசூல் பண்ணிட்டு தெரியுதுங்க. என்னத்த சொல்றது? இது அம்மா கையில கொடுத்து ஃபீஸ் கட்ட சொல்லுங்க. அம்மா பேச்ச கேட்கணும், நல்லா படிக்கணும். சரியா? போயிட்டு வாங்க. குழந்தைங்க பொய் சொல்லாதுங்க. என்ன சோழ கொள்ள பொம்மை மாதிரி வாசல்ல நின்றுட்டு ஏழை பாதைகளை மிரட்டாதீங்க. போய் ஓரமா நில்லுங்க. சரியா? வணக்கம். வணக்கம். ஹோட்டல் அண்ணே வாண்ணே. அம்மாவுக்கு எப்படி இருக்கு? எல்லாமே கிடையில தானே. இப்ப வரைக்கும் முடிச்சுட்டு தான் இருந்தா. மா மா அண்ணா வந்திருக்குமா? வாயா, நீ தெரிஞ்சுக்கியாம உடம்பு எப்படிமா இருக்கு? மருந்து மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடியாமா? இப்ப தேவல. இந்த விருசபட்டிக்காரனுங்களுக்கு அருமை தெரியல. நாகர்கோயில்காரங்க நல்லா இருக்கணும்யா. நீ வருவேன்னு தெரியும் ஐயா. அதான் தாய் கிட்ட மீன் குழம்பு வச்சுட்டு வந்தேன். இப்ப எனக்கு பசிக்கலம்மா, நீ உடம்ப பாத்துக்க. சாப்பிட்டுட்டு போனேன். மதுரையில போய் பாத்துக்கிறேம்மா. ஒரு வாய் சாப்பிட்டு போயா. கொஞ்சமா போடுமா. அவன் இந்த வீட்டுல சாப்பிட்டு 20-30 வருஷம் ஆச்சியா. ஒத்தைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய தச்சு ஊருக்கு என்ன கொடுத்துட்டாங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன ராஜாராம் ஐயா, மந்திரிகள் காலையிலே வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? உங்களுக்கு ஏன்டா அப்படி சோதனை மேல சோதனை வருதோ தெரியலையா? என்னப்பா நீ என்னத்த சொல்ல வர்ற? கொஞ்சம் விவரமா சொல்லி சொல்லேப்பா. ஐயா, அம்மா தவறிட்டாங்களே. வயசாயிடுச்சு, போயிட்டாங்க. நான் ஊருக்கு போய் காரியம் எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டேன்ல. கேட்டதுமே மனசு பொறுக்கலையா, அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். மந்திரிகளா பொறுத்து வந்திருக்கீங்க, 1008 வேலை இருக்கும். என்னை பத்தி கவலைப்படாதீங்க, மக்களை கவனிங்க. என்ன புறப்படுங்க. கொடு. என்னது? உங்ககிட்ட இருக்கட்டும், முக்கியமான படம். அப்படியா? ஆமா.
ஐயா வாரமையா வாங்க போறோம். பெருமையை ஒழிக்கணும். ஒரு நாட்டுல பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாம இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்படுமான்னு இதுக்காகத்தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கோம். சின்ன பிள்ளைங்க எவ்வளவு தூரம் நடப்பீங்க? 10 பர்லாங் நடப்பீங்க. கஷ்டப்பட்டு 15 பர்லாங் நடப்பீங்க. அதுக்கு மேல அதிக தூரம் உங்களை நடக்க விட்டா கலப்புல தூங்கிட மாட்டீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்னு. அதனாலதான் 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைலுக்கு ஒரு இடைநிலை பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் வகுத்திருக்கோம். முடியும், நம்மளால முடியும். ஒவ்வொரு கிராமத்திலையும் இதை செயல்படுத்தணும்னு. நன்றி. இப்பொழுது தேசிய கீதம் பாடுவோம். என்னாச்சு? காலையில என்ன சாப்பிட்ட? மந்திரி வராரு, கூட்டத்தை கூட்டணும்னு பிள்ளைங்களை சாப்பிட விடாம இழுத்துட்டு வந்துட்டியா? ஏப்பா சாப்பிடல? சாப்பிட எதுவும் இல்ல. நாம ஊரெல்லாம் பள்ளிக்கூடத்தை திறக்கிறோம். சத்துணவு திட்டம் பற்றி காமராஜர் அமைச்சர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடத்துகின்றார். ஆனா படிக்கிறதுக்கு தான் பிள்ளைங்க வர்றது. ஏழை பிள்ளைங்க பசி வேற என்ன செய்வாங்க? கல் உடைக்க மாடு மேய்க்கன்னு போயிடுறாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பள்ளிக்கூடத்துல மத்தியானம் சோறு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகும். என்ன சொல்றீங்க? ஆமாய்யா. அந்த யோசனையை தான் வடிவேலு சார்கிட்ட சொல்லி ஒரு திட்டம் தயாரிக்க சொன்னேன். தயார் பண்ணிட்டீங்களா? ரெடியா இருக்கேன். பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு மத்தியானம் சோறு போடுறதுக்கு என்ன செலவாகும்? ஒரு குழந்தைக்கு 1.5 செலவாகுங்க. வருஷத்துல எத்தனை நாள் சாப்பாடு போட வேண்டியிருக்கும்? 210 நாள். அப்போ வருஷத்துக்கு ஒரு பிள்ளைக்கு 19-20 ரூபாய் ஆகும் இல்லையா? மொத்தத்துல எவ்வளவு செலவாகும்னு? குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் செலவாகும். சாப்பாடு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகுமா இல்லையா? கண்டிப்பா அதிகரிக்கும். 20-25% வரைக்கும் அதிகரிக்கும். அப்போ அதுக்கு சேர்த்து கணக்கு போடுங்க, திட்டத்தை ரெடி பண்ணுங்க. இப்பவே ஆண்டு வருமானத்துல 4ல் ஒரு பகுதியை, அதாவது 10 கோடி ரூபாயை கல்விக்காக செலவு பண்றோம். இத இன்னும் அதிகப்படுத்தணும்னா புதுசா வரிகள் விதிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. புதுசா வரி விதிச்சா ஜனங்களுக்கு அரசு மேல அதிருப்தி ஏற்படும். எப்பவுமே ஓட் பேங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பார்க்க கூடாது. மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், அதான் முக்கியம்னு உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும். பட்னியோட ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு வந்தா அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமாய்யா. இந்த பாருங்க, கவர்மெண்டால எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும். முடியலங்கிற நிலை வந்தா எங்கிட்ட சொல்லுங்க. இந்த திட்டத்துக்காக நான் ஊரா போய் திட்டம் எடுத்துட்டு வரேன். ஐயா, நீங்க இவ்வளவு தீவிரமா இருக்கீங்க. எப்படியாவது இந்த திட்டத்தை உடனே அமலுக்கு கொண்டு வந்துருவோம். வடிவேல் சார் நிதி மந்திரியே சொல்லிட்டாரு, திட்டத்தை உடனே ரெடி பண்ணுங்க.